தமிழர் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கு. எதற்காக அந்த திடீர் முடிவு? இன நலனுக்காகத்தான். இந்த ஈவேராவை வந்து இந்த மண்ணில் ஒரு பய கூட மதிக்காத நிலை வராதா ஒரு எதிர்பார்ப்போட இருந்தவன் நான். இவர் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு பேட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரியான பாதையில பரவாயில்ல, சரியான இடத்துக்கு அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு. சரின்ட்டு ஒரு நாள் பேசிட்டு விட்டுருவாருன்னு பார்த்தா அதவே பேசிக்கிட்டு இன்னும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, கூடங்குளத்தில் அணு உலை வர்ற விஷயமாகட்டும், கச்சத்தீவு தார வார்க்கிற விஷயமாகட்டும், முல்லை பெரியாறில் வந்து அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் வந்து இப்படி பல விஷயங்கள், இந்த 3 விழுக்காடு வந்து அருந்தியதர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது, இப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும்போது அவர் இனத்தை காப்பாற்றுறதுக்கான வேலையெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வர்றாரு. இல்லை, இப்போ அவருக்கு அழுத்தங்கள் வருது சொல்கிறீங்க. யார் அவருக்கு அழுத்தம் கொடுக்குற? ஆளுங்கட்சி திமுகவா? எந்த கட்சி அழுத்தம் கொடுக்குற நினைக்கிறீங்க? இல்லை பெரியாரிஸ்ட் அமைப்புகளா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே கட்சி, கடைசி வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான். குறிப்பாக அந்த கருணாநிதி குடும்பம் 500 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவர்கள் அப்படி பண்ணுறதோட விளைவு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக வந்து அந்த கட்டமைப்பை வீழ்த்துறதுக்கு எதிராக ஒரு அரசியல் யார் எந்திரிச்சு வந்தாலும் நசுக்கிக்கிட்டே இருப்பாங்க. கியாபை விஸ்வநாதன் ஆதித்தனரை நசுக்கி இருக்காங்க. அப்புறம் இல்லைன்னா வந்து கூட்டணி போட்டு கவுத்து விட்டுருவாங்க. ஆனால் எதுக்குமே அடங்காமல் நான் தனியாக தான் நிற்பேன், வரலாற்றிலே காணாத எதிரி நான் தாண்டா அப்படின்னு சொல்லி பேசும்போது அண்ணன் பேசுறதுக்கு இவங்க 1000 பிரச்சனைகளை கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. இப்போ எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு துணிச்சலோடு தான் வந்திருக்கீங்களா? கடைசி வரைக்கும் இறுதியாக கட்சியில் பயணிப்பீங்களா? போனோம் வந்தோன்னு இல்லை, நான் அவரை போய் நல்லா உட்காந்து 3/4 மணி நேரம் நான் அவர்கிட்ட எல்லாம் கேட்டு, நான் அன்னைக்கு பார்த்ததுக்கும் இவருக்கும் நான் வந்து எப்படி இருக்கிறாருன்ற பார்த்ததில்ல, மாறாமல் ஒரு வெறியோடு இருக்கார் அவர். இந்த இனத்திற்காக ஒரு அரசியலை கட்டமைச்சே தீரணும் அப்படி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மாறாத வெறியோடு இருக்கிறாரு. அந்த அரசியலும் இல்லைன்னா நம்மளாம் வீணாக போயிடுவோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு அதியமான் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் தமிழர் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கு. எதற்காக அந்த திடீர் முடிவு? இன நலனுக்காகத்தான். நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வந்து அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் சீமான் எப்போ வந்து ஈவேராவை கையில் எடுத்தாரோ, ஆமாம், ஈவேராவை வந்து எடுத்து அதை நேராக வந்து இவர் ஒரு இந்த இனத்துக்கு எதிரானவர், பயன்படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்படியே கொண்டு போய் கடைசியில் மண்ணுன்ட்டார். அப்பயே முடிவெடுத்துட்டீங்க போகணும் அப்படின்ட்டு? ஆமாம், அவர் நாள்லே வந்துட்டு முடிவெடுத்துட்டேன். ஏன் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற தமிழ் தேசியம் பேசினவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு நிறைய வேறுபாடு இருக்குது. ஏன்னா நான் 2012 நான் ஈவேராவை கையில் எடுத்து அவர் ஒரு அந்த ஜெர்மனியில் போயிட்டு அம்மனை நடனம் ஆடினதெல்லாம் எடுத்து போட்டு விட்டேன் நான். சரி, போட்டு விட்டு கொலை மிரட்டெல்லாம் விட்டானுங்க. அந்த மாதிரி கடும் எதிர்ப்பை சந்தித்து நான் வந்து இந்த ஈவேராவை வந்து இந்த மண்ணில் ஒரு பய கூட மதிக்காத நிலை வராதா அப்படின்னு நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவன் நான். அப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்து திடீர்னு வந்து இவர் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு பேட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரியான பாதையில், பரவாயில்ல, சரியான இடத்துக்கு அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு. சரின்ட்டு ஒரு நாள் பேசிட்டு விட்டுருவாருன்னு பார்த்தா அதவே பேசிக்கிட்டு இன்னும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு அது தேர்தல் பரப்புரை வேற வந்துச்சா. சரி, ஆமாம், நானும் பார்த்தேன். நீங்களும் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நேரடியாக போயிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஆமாம், அப்பயே முடிவு பண்ணிட்டீங்களா கட்சியில் அணியணும் அப்படின்னு? இல்லை, நான் வந்து அந்த ஒரு முதல்ல ஈவேராவை பேசின உடனே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சுருக்கோம், இப்படியே வச்சுப்போம். அவர் அளவுக்கு பிரபலம் கிடையாது, ஆனால் 2 பேரும் வந்து ஒரே வேலை செய்கிறோம். அவர் வந்து ஒரு நிறையா வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியாக பலமாகி போயிட்டார். ஆனால் வந்து அவருக்கும் எனக்கும் நான் ஒரு அரசியல் பேசுகிறதெல்லாம் இவர் பேச மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பேசுனா இன்னும் வேகமாக வளரும், இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, நானே இவர் மேலே கடுப்பில் இருக்கிறேன் நான். சரிங்களா? முன்னாடி
சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இவர் எப்போ தான் பேசுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் சரி நினச்சா வந்துட்டு அப்போ அதை ஒரு நாள் வந்து பேசிட்டார். சரிங்களா? அப்போ பேசின உடனே என்ன ஆகுதுன்னா, நான் நினைக்கிறேன் சரி இது பேசிட்டு வந்து இதோட விட்டுருவாரான்னு பார்த்தா, இன்னும் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாரு, இன்னும் கொஞ்சம் இருக்குது இரு வச்சுக்கிறேன் மானே அப்படின்ற அளவில் அடிச்சு நொறுக்கிறாரு. அப்போ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார் அண்ணன். அப்போ இந்த பாதை சரியாக போச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்க வேண்டிய விஷயம், திராவிடம்னு சொல்லிட்டு ஒரு திராவிடம் என்பது இந்த செவரை பேசுகிற மாதிரி என்ன, அது வந்து திராவிடத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்னா, தமிழர் ஆளணும்னா யார் வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கா, அவர்கள் யாருன்ற அரசியல்லாம் வந்து நாம் பேசாட்ட கூட நமக்கு எதிரில் இருந்துக்கிட்டு நம்மளையெல்லாம் ஆண்டு கொண்டு நமக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாமே வந்து முழுக்க தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதிகளாக இருக்கிறாங்க. அதை நான் வந்து நேரடியாக பேசிகிட்டு இருக்கேன் நான். அதனால் நான் எனக்கு என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, இங்கே அதாவது இதை வந்து பேசுகிறவர் ஒரு நேரத்தில் அதையும் பேசுகிற அளவுக்கு வருவார். சரிங்களா? அதனால் இதை தொடலைன்னா அவர் ஒருபோதும் அதுக்கு வர முடியாது. இது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படின்னா ஒரு +2 10th முடித்தா தான் +2 போக முடியும், +2 முடித்தா தான் காலேஜுக்கு போக முடியும்ன்ற மாதிரி. இதை தொடாமல் அவர் அதுக்கு போகவே முடியாது. இதனால தான் உங்களுக்கு அவர் மேலே ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துச்சு? அப்படி கிடையாது, வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம இன நலனுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்தால் நல்லது அப்படின்னு அந்த மனக்கசப்பெல்லாம் நான் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு, எது நம்ம தமிழ் இன அரசியலுக்கு வந்து இதெல்லாம் தொட்டால் நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ அது வந்து இப்படி செஞ்ச உடனே நான் ஒரே முடிவு எடுத்துட்டேன். சரி நமக்கு வந்து ஒரே விஷயத்த இது ஒரு பகுதினா இதுக்கு வந்து ஒரு 70 மார்க் வச்சுக்கிட்டோம்னா 70-80 மார்க் ஈவேராவை தொட்டதே. மீதி ஒரு 20 பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈவேராவை தொட்டதுனாலே அவரை பிடிச்சி நொறுக்குனானுங்க. எல்லாரும் சேர்ந்து மே 17 இயக்கம் போய் முற்றுகைக்கு போகுது, அது இதுன்னு அவர் கட்சியை வந்து பெட்ரோல் கொண்டு போட போனது. ஆமாம், எல்லாமே வந்து எதிராக வந்து செயல்படுறாங்க. ஆள் தேவைப்படுது. ஆமாம், பக்கபலமாக தேவைப்படுதுன்னு அவர் நினைச்சாரோ இல்லையோ, எனக்கு வந்து என்னன்னா, நாம் வந்து இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இப்போது இதை சொன்னால் நான் பல இதுங்களை சந்தித்தவன், எனக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. இது வந்து ஒரு பெரும் கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து அதை தொட்டுட்டாருன்னா இந்த திமுகவே காலி அப்படின்ற லெவலில் அதையும் போய் தொட்டுட்டாருன்னா, அந்த நேரத்தில் வந்து நம்ம உள்ளபடியே வந்து நம்ம பேசினதுவே வந்து அவர் பேசிட்டாரு. இப்போ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து எதிர்ப்பெல்லாம் வரும். கூட போய் நம்மளும் நின்னோம்னா அவருக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அது எதுக்காக? அவருக்காகவோ எனக்காகவோ இல்லை, இந்த இன நலனுக்காக அப்படின்ற ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன் நான். சரி, எடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த முடிவு வந்தோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்சி வந்து எங்கே இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழர் நாட்டு கட்சி ஒரு கட்சி இணைஞ்சிருக்கு. இது மட்டும்தானே நிறைய கட்சிகள் இணையத்துக்கு தயாராக இருக்காங்களா? இல்லை, இப்போ எங்கள் கட்சியிலவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணைப்புன்ற விஷயத்தில் வந்து ஒரு சிலர் ஒத்துக்கிடலை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் முரண்பட்டாங்க. இந்த விஷயம் முரண்பட்டாங்க. நான் வந்து நம்ம வெளியிலேருந்தே ஆதரவு கொடுப்போம் நாங்கள் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கட்சி வச்சு நடத்துங்க. நாங்கள் வந்து நான் தான் முதன்மையானவனாக இருந்தால் கூட நாங்கள் இந்த முடிவு எடுத்து எல்லாரும் நீங்கள் தான். ஆமாம், இந்த முடிவு எடுத்தாச்சு, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையானவர்கள் இங்கே வந்தாச்சு. நாம் அதுக்கு திரும்பி போக போகிறது கிடையாது. சரி, இறுதி வரைக்கும் இங்கே சீமான் அவர்களோட தான் பயணிப்பீங்க? ஆமாம். நம்ம வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர வைக்கணும். சரி, அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இப்போ 2009லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போல்லாம் நீங்கள் பயணிக்கும் போது வந்து கட்சி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கட்டமைச்சு கொண்டு போனீங்க? இந்த அளவுக்கு கட்சி வந்து ஒரு இவ்வளோ பெரிய அளவுக்கு, அதாவது 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வர நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நான் வந்து உள்ளபடியே சொல்லணும்னா இதை விட அதிகமாக வளர்ந்துருக்கணும்னு தான் சொல்லுவேன் நான். இன்னும் வளர்ந்துருக்கணும். அது வந்து இன்னும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை, உங்கள் இனத்தை வந்து 1.5 லட்சம் பேரை கொண்டுட்டாங்க. அந்த கொன்னதுக்கு காரணமானவர்கள் இங்கே அரசியல் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அவர்களே வந்து இந்த 2009 ஈழப்படுகொலைக்கு காரணமான கட்சி திமுக.
அன்னைக்கு தேதிக்கு தெரியாது திமுக தானே. நாங்கள்லாம் வந்து 2009 நாங்கள் வந்து சிங்களனை திட்டிக்கிட்டு இருந்தோம், காங்கிரஸை திட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படியே மெல்ல மெல்ல வரும்போது தான் கருணாநிதியோட துரோகம் தெரியுது. ஒரு 2011 முடிஞ்சு 12 வரும்போதெல்லாம் இன்னும் நல்லா தெரியுது கருணாநிதி ஒரு துரோகி அப்படின்னு வெளிப்படையாக தெரியுது. இந்த பொய் உண்ணாவிரதம் நடத்துனது இதெல்லாம் எல்லாமே வச்சு கருணாநிதி ஒரு துரோகி. அப்புறமா வந்துட்டு இந்த கருணாநிதி எதுக்கு துரோகம் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நம்ம தமிழ் இனமே இல்லைன்னு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இப்போ இந்த அடிப்படையில் வந்து வரும்போது எல்லாம் பார்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து எப்படா நம்ம வீட்டு சோத்தை வாங்கி தின்ட்டு நமக்கே துரோகம் பண்ணுவான். நாம் அவங்களுக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுத்துருக்குறோம், எப்படி நமக்கு எதிராக நடக்க தோணுது? நம்ம மக்களே கொல்றதுக்கு எப்படி துணை போக தோணுது, எப்படி துணை போக தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை. கூடங்குளத்தில் அணு உலை வர்ற விஷயமாகட்டும், கச்சத்தீவை தார வார்க்கிற விஷயமாகட்டும், அங்கே போயிட்டு வந்து முல்லை பெரியாறில் வந்து அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் வந்து 76 ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும், அதில் வந்து கோட்டை விடுறதாகட்டும், பரந்தூர் அரிட்டாப்பட்டி அடிக்கிட்டே போகலாம். ஆமாம், இப்படி பல விஷயங்கள். அதோட வந்து தன் இனத்தை சார்ந்த தெலுங்குக்கு ஆதரவாக இவர் நடந்த விஷயங்கள், இந்த 3 விழுக்காடு வந்து அருந்தியதர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது, இப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும்போது அவர் இனத்தை காப்பாற்றுறதுக்கான வேலையெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வர்றாரு. திருச்சியில் நேருவை வளர்த்து விடுறாரு, அங்கே வந்து அழகிரி தன் மகனை வளர்த்து விடி தான் மதுரை கோட்டையை நீ வச்சுக்கோ, திருச்சி கோட்டையை நீ வச்சுக்கோ என்ன, இப்படி எல்லா வேலையும் அவரை பற்றி மொத்தமாக ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெளியில் வந்து ஒன்று பேசிக்கிட்டோம், இன்னொரு பக்கம் அந்த இனத்துக்கு எதிராகவே நடந்திருக்காங்கன்றது தெரியுது. அப்போ இதெல்லாமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேறு ஒன்றும் வேண்டாம், ஈழப்படுகொலைக்கு நீ ஏன் துணை போன, நீ இந்த மண்ணில் ஆட்சியிலே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவில் செயல்பட்டு மக்கள் தானே முடிவு பண்ணணும். இல்லை மக்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கே வந்து செயல்படணும் அப்படிங்கும்போது வந்து நம்ம ஒரு அரசியல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த அரசியலில் வந்து ஒரு சரியான ஒரு காயை நகர்த்தி தான் ஒரு அண்ணன் கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்ததுக்கு நடுவுலே வந்து பார்த்தீங்கன்னா சில தளபதிகள்லாம், இப்போ நானே வெளியே போனேன், புரியுங்களா, ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு இழப்பான. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் அது என்ன ஒரு முனைப்போடு வந்துச்சோ அதே இதில் வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காளியம்மா வந்து வெளியே போயிருக்குது. அந்த காளியம்மா மேலே வந்து குறை இருக்குது இல்லைன்றதை கடந்து அந்த காளியம்மா மாதிரி ஒரு இடத்த அந்த ஒரு தளபதியை உருவாக்குறது விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஒரு உருவாக்குற விஷயம் வந்துட்டு நடக்கும். ஆனால் அதுக்கும் நம்ம வந்து அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கடினமான இது இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யாமல் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்கணுன்ற ஒரு திட்டமிடலோடு நம்ம வந்து போயிருந்தால் இன்னும் அதிகமாக போயிருக்கோம். இல்லை இப்போ நீங்கள் இது வந்து ஒரு பக்கம் இப்படியும் நான் சொல்லலாம், ஓகே, இதை நான் சொல்கிறேன் நான். ஆனால் அவரோட பார்வையில் அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து என்னென்ன இப்போ எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது நான் இந்த கருத்தை சொல்ல முடியும். இன்னும் வந்துட்டு 8 விழுக்காடுன்றது வந்து 16 விழுக்காடு கூட வாங்கியிருக்கலாம் என்ன அப்படின்னு. இல்லை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து நம்ம கட்சியில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சதை விட வெளியிலேருந்து பார்த்தா தான் இதெல்லாம் கட்சியில் தவறுலாம் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இல்லை அப்படி நீங்கள் நிறைய தவறு இல்லை அதான் சொல்கிறேன் நான். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கவர் வந்து அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரோ என்ன, அவருக்கு என்னென்ன நெருக்கடிகளோ, இப்போ நம்ம கண்ணெதிரில் வந்து பார்க்குறோம், இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறானுங்க. இந்த 3 விழுக்காடு வளர்ந்து, அதாவது 8.1 வாங்கி 3வது கட்சியாக வளர்ந்துருக்கும் போதே வந்து அதை ஒரு கட்சியாகவே மதிக்காமல் ரொம்ப உதாசீனமாக நடத்துகிறாங்க. 2016 காலகட்டத்திலே நான் இப்படி இருந்திருக்கலாம் நான் எதிர்பார்க்குறேன் வெளியிலேருந்து. ஆனால் உள்ளுக்குள்ளே இவர் சந்திக்கிற நெருக்கடி எனக்கு நேரடியாக தெரியுமா? இல்லை அதான் எதாச்சும் ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டா இன்னும் கட்சி வளர்ந்துருக்கும் அப்படின்னா எதை மாற்றிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா இப்போ நம்ம சொல்லிடலாம், சொல்வது எளிது. ஆனால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறவர் வந்து அவருக்கு தான் தெரியும். நீ சொல்லிடுவ, எனக்கு தானே தெரியும். அதுக்கு வந்து நம்மகிட்ட விடை இருக்கா? இல்லை நாம் வந்துட்டு இந்த பாருங்க, உங்களை விட நான் வந்து 8 விழுக்காடுக்கு பதிலாக நான் 10 விழுக்காடு வாங்கிட்டேன்னு நான் காட்டியிருக்கேனா? இல்லை.
யாரெல்லாம் அப்படி காட்டியிருக்காங்களோ அவங்க இன்னும் இனி என்னப்பா நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அதனால வெளியிலேருந்து சொல்கிறதுன்றது வேறு. அவருக்கு இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு வர புற அழுத்தங்கள்லாம் வருது. அவர் என்னென்ன அழுத்தத்தெல்லாம் சந்திச்சாரோ அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்கும்போது வந்து நம்ம இது இவ்வளோ வாங்கியிருக்கலாம் அவ்வளோ வாங்கியிருக்கலான்ற எண்ணத்தை வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன சரி அந்த இப்போ இவருக்கு புற அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் இன்னும் வேறு விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதனால் வந்துட்டு அப்படி அந்த காரணத்தினால வந்துட்டு இவ்வளோ தான் வந்திருக்குன்னு ஏற்றுக்கிட வேண்டியதாக இருக்குது. இல்லை, இப்போ அவருக்கு அழுத்தங்கள் வருது சொல்கிறீங்க. யார் அவருக்கு அழுத்தம் கொடுக்குற? ஆளுங்கட்சி திமுகவா? எந்த கட்சி அழுத்தம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை பெரியாரிஸ்ட் அமைப்புகளா? அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது வந்து ஒரே ஒரு கட்சி தான், ஒரே கட்சி, கடைசி வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான். இப்போ திமுக தான் சீமானவர்களை வீழ்த்த பார்க்குதுங்களா? கண்டிப்பாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகன்ற ஒரு கட்சி எப்படியாப்பட்ட கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெள்ளையர்கள் வந்து இங்கே வந்து எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, அவங்க வந்து ஒரு சின்ன கும்பல். அவங்க ஒரு 10,000 பேர் இங்கே வந்திருக்குறாங்க, இல்லை ஒரு 20,000 பேர் வந்து உக்காந்துக்கிட்டு, இல்லை 1,00,000 பேரே வச்சுக்கோங்க, 1,00,000 பேர் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்தியாவே வந்து உழைப்ப சுரண்டி கட்டங்கட்டு வச்சு அடிமைப்படுத்தினாங்க. அந்த 1,00,000 பேரால் அது முடியுமா? 1,00,000 பேர்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து வெள்ளையர்கள் இருந்திருப்பாங்க? அதிகபட்சம் ஒரு 5,000 பேர் இருந்திருப்பாங்க. சரிங்களா? 5,000 பேரோ இல்லை அதிகபட்சம் 10,000 பேரோ. அந்த 10,000 பேர் மட்டுமே வச்சுட்டு தமிழ்நாட்டை எப்படி வந்து எவ்வளோ போராட்டங்கள் அங்கங்கே வந்து அவர் வஉசி போராடுறாரு, திருப்பூர் குமரன் அவங்க இவங்கன்னு ஒரு 4 பக்கம் போராட்டங்களாக இருக்குது. என்ன அப்பப்போ ஒரு தலைவர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஒருத்தர் பாடியே வந்து புரட்சி ஏற்படுத்துகிறாரு. எல்லாத்துக்கும் மத்தியில் அவன் வந்து ஆட்சியை கையில் வச்சுருந்தான். எப்படி வச்சுருந்தான்னா, நம்ம ஆட்களோட துணை இல்லாமல் வச்சுருக்க முடியாது. என்ன வெள்ளையர்களுக்கு சேவகம் செய்கிற ஆட்களோட துணையோட. அப்போ ஒரு பக்கம் புரட்சி நடக்குது, இன்னொரு பக்கம் வெள்ளையர்கிட்டே இப்போ வேலைக்கு போடுறது வேலையும் நடக்குது. சரிங்களா? அப்போ வந்து இவர்கள் வந்து குறைந்த எண்ணிக்கையில், குறிப்பாக அந்த கருணாநிதி குடும்பம் 500 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இல்லை இந்த மண்ணை நம்ம தான் ஆளணும்னு நினைக்கிறவர்கள், அவர்கள் வந்து கண்டிப்பாக மலையாளிகள் அல்ல, அவர்கள் கன்னடர்களும் அல்ல, அவர்கள் பெரும்பாலும்னா 100க்கு 100 விழுக்காடுமே அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவர்கள் ஒரு பின்புலத்திலிருந்து யோசிக்கிறாங்க, நாங்கள் தான் நாயக்கர் ஆட்சியில் நாங்கள் தான் இருந்தோம், அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துலேயும் நாங்கள் தான் பண்ணையார்களாக இருந்தோம், அதாவது இவர்களாம், அதாவது பாளையக்காரர்களாக நாங்கள் தான் இருந்தோம் அப்படின்னு அந்த ஆண்டுட்டு அவங்கள அப்போ இருந்து அந்த ஆண்டுக்கிட்டே வர்றதுனால 300 வருஷம் ஆண்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பாளையக்காரர்களாக இருந்தும் வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி செலுத்துகிறாங்க. அப்போது திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து 1920 இந்த கட்சி நீதி கட்சி வரும்போதும் இவங்களே வந்து ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. திருப்பியும் வந்து திமுகன்ற பேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. மன்னரோட பரம்பரையில் ஸ்டாலினுக்கு அடுத்து சின்ன மன்னர் வர்றாரு உதயநிதி. இப்போது இந்த கட்டமைப்புக்கு வந்து கருணாநிதி, இப்போ நான் சொல்கிறேன் ஸ்டாலின் மட்டுமே நினச்சி தான் இதெல்லாம் நடக்குதா? அப்படி நினச்சிட்டா நம்மளை மாதிரி முட்டாள்கள் யாருமே இல்லை. இவங்க இங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து டீம் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு. அந்த யார் தமிழர்கள் பண்ணுறாங்க? இல்லை தமிழர்கள் பண்ணலை. என்ன திராவிட அரசியல் வேணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர்கள் அப்படி பண்ணுறதோட விளைவு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக வந்து அந்த கட்டமைப்பை வீழ்த்துறதுக்கு எதிராக ஒரு அரசியல் யார் எந்திரிச்சு வந்தாலும் நசுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பல வகையில் நசுக்குவாங்க. கியாப்பை விஸ்வநாதன் நசுக்கியிருக்காங்க, அப்புறம் ஐயா வந்துட்டு ஆதித்தனரை நசுக்கியிருக்காங்க. என்ன அப்புறம் இல்லைன்னா வந்து கூட்டணி போட்டு கவுத்து விட்ருவாங்க ஏதோ ஒரு வகையில். ஆனால் எதுக்குமே அடங்காமல் நான் தனியாக தான் நிற்பேன், உங்களெல்லாம் வந்து ஒரு வழி பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து ஒரு அரசியலை வந்து உங்களுக்கு நான் தாண்டா, இது வரலாற்றிலே காணாத எதிரி நான் தாண்டா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் அண்ணன் பேசுகிறதுக்கு இவங்க 1000 பிரச்சனைகளை கையில் கொடுத்துட்டாங்க. சரி,
ஏன்னா ஆயிரம் அதாவது நீ இதை பண்ண அதை பண்ண அவர் எந்த கேள்விக்கும் உங்களால் பதிலே சொல்ல முடியல. ஒரு பக்கம் புழுவாக நெளிகிறாங்க, என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் வச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்தெல்லாம் இழந்துருவோமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களா, ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பயப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இறுதி யுத்தம் நடத்துகிற மாதிரி வந்து அந்த நாம் தமிழர் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இருக்கவே கூடாதுன்னு நினைக்கும் போது தான் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த திருப்பி நம்ம வந்து தமிழர் முன்னேற்ற கழகம்ன்ட்டு இப்படி இப்போ ஒருத்தர் உங்களை வந்து இப்போ ஒருத்தன் அடிக்க வர்றாங்க. சரி, நான் மதுரையில் இருக்கிறேன், உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வருது, என் நேரம் எது வேணாலும் நடக்கலான்ற அளவில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நான் மதுரையிலே இருக்கிறதா, உங்கள் கூட வந்து பக்கத்தில் இருக்கிறதா, கூட தான் வந்து பக்கபலமாக நிற்கணும். சரிங்களா? அது போன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு உருவாயிருச்சு. இப்போ சீமான் அவர்களுக்கு பிரச்சனை வருது, நம்ம அவர் கூட நிற்கணும். ஆமாம், அதாவது சீமான் அவர்களுக்கு அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. அந்த கட்சியை அழிச்சிட்டோம்னா சீமான் அழிச்சிட்ட மாதிரி தானே. ஆமாம். அப்போ அந்த கட்சியை நிலைநிறுத்தி அந்த கட்சியை வளர்த்து எடுத்துட்டோம்னா இனத்துக்கு நல்லது. அந்த இனத்திற்கு நல்லதுக்காக நம்ம போய் கூட நிற்கணுன்றது எங்களுக்கு தோணிடுச்சு. சரி, அதனால தான் வந்துருக்கீங்க. ஆமாம், சரிங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து 500 பேர் விலகல், 1000 பேர் விலகல், கூண்டோட விலகல் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் உட்பட நிறைய பேர் வந்து கட்சியில் இணைகிறாங்க. நீங்கள் கூட நேற்று செய்தியாளர் சந்திப்பில் நடத்திருந்தீங்க. அதில் வந்து நிறைய ஊடகங்கள்லாம் வந்திருந்தாங்களா? இதெல்லாம் செய்தியாக்கப்பட்டதா? ஒருத்தரும் வரலையுமே. இப்போது ஊடகங்கள் 1-2 இந்த வலையொலி ஊடகங்கள் வந்தாங்க, யூடியூப் சேனல்ஸ் வந்தாங்க. நான் எதிர்பார்த்தது எந்த யூடியூப்லையாவது நான் கேட்குறேன், ஒரு சேலத்தில் இந்த ஒரு மாவட்ட செயலாளர் போயிட்டார், மதுரையில் அவர் போயிட்டாருன்னு செய்தியெல்லாம் வந்து யூடியூப்பில் தான் போட்டாங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் போட்டாங்க. ஏன்னா அதை பார்த்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போடுவாங்க. வேணா வந்து உங்களை மாதிரி யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஏன் விலகிட்டீங்க அப்படின்னு இப்போது அவர் எங்கே இருக்காருன்னு வாண்டடாக ஃபோன் போட்டு கேட்பாங்க, கூப்பிட்டு கேட்டு நீங்கள் ஒரு பேட்டி எடுத்து போடுவீங்க. சரிங்களா? இது தானே நடந்தது. அப்போது முதல்ல வந்துட்டு வெளியில் காட்டின ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அந்த ஊடகங்கள் எல்லாரையும் காட்டினீங்கல்ல, இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க, நீங்கள் எல்லாரையும் காட்டினீங்கல்ல. இப்போ நாங்கள் வந்து வர்றோம், நான் வந்து ஒன்றும் சும்மா வந்துட்டு கிடையாது. நான் முன்னாடி சென்னை மாவட்ட பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு அதே கட்சியில் ஒரு தமிழர் முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சியும் வச்சு நடத்தி அதில் பல வேலைகளை செஞ்சு திருப்பி வந்து நான் அந்த கட்சிக்கு உள்ளே போகிறேன்றது வந்து உங்களுக்கு வந்து 2 விஷயம் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ பேர் வெளியில் போகும்போது இவங்க அதாவது அவங்களுக்காகவே அந்த ஊடகத்துக்காரங்களுக்காகவே நீங்கள் எதனா முட்டாள்தனமாக உள்ளே போகிறீங்க என்கிட்ட 1000 கேள்வி கேட்கலாம்ல. ஆமாம். அப்போ போனவன்லாம் பைத்தியக்காரன், அப்போ விலகுனீங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆமாம், கேட்கலாம். போனவன்லாம் பைத்தியக்காரனா, நீ தான் புத்திசாலியா, என்ன வேணா நீ என்ன கேளு, அதுக்கு நீ வா, அந்த இடத்துக்கு வா. அப்போ சீமான் கெட்டவரா பட்டாரு, இப்போ எப்படி நல்லவா தெரிஞ்சுன்னு 1000 கேள்வி என்ன வேணா கேளு, நீ அந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நானே அழைப்பு விடுக்கிறேன். எதனால் வரலன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல உன்கிட்ட நான் ஒன்றும் கேட்கவும் வேணாம், உன்னை வெளியில் காட்டவும் வேணாம். நீ நாம் தமிழரில் போய் சேர்றன்றதை போய் நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை பற்றியெல்லாம் எனக்கு காட்டுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யானாவது விலகுனான்னா சொல்லு, இப்போ கூட 100 பேர் அனுப்பி விட்றோம் இப்படின்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு ஊடகத்துக்காரங்க மொத்த பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இல்லை, இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்ந்தே செய்கிறாங்க அந்த செயலை எல்லா ஊடகமுமே. அதாவது 199 விழுக்காடு அப்படி தான் நடந்துக்கிட்டு தான் நினைக்கிறேன் நான். இந்த பாலிமர் மாதிரி ரொம்ப ஒரு சில தொலைக்காட்சி வேணால் ஏதோ வர முடியாத சூழ்நிலையில் வராமல் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் தந்தி தொலைக்காட்சி ஆகட்டும், புதிய தலைமுறை ஆகட்டும், மற்ற நியூஸ் 7, நம்ம எதிரி சன் டிவி எல்லாரும் வந்து அதை மட்டும் எதிரின்னு சொல்கிறீங்க. அவன் எதிரி தான். அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து வேணும்னே தான் வராமல் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய தொண்டர்கள் நிறைய பேர் வந்து அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி அதையும் மீறி நீங்கள் வந்திருக்கீங்க. கட்சியில் ஆரம்பித்து பயணித்து நீங்கள் வந்து கட்சியில் என்னென்ன குறைகள் இருக்கும், எதனால் நம்ம வெளியேறணும் அப்படின்னு நீங்கள் நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு துணிச்சலோடு தான் வந்திருக்கீங்களா? கடைசி வரைக்கும் இறுதியாக கட்சியில் பயணிப்பீங்களா? ஒரு புரிதலோடு வந்திருக்கோம். அண்ணன் எப்படிப்பட்டவர், இப்போ நானும் ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தான். அவர் கட்சி தலைவர்,
நான் ஒரு கட்சி ஒரு 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 சின்ன கட்சியை வச்சு நடத்தினேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன அவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் கட்சியில் இருக்கிறவன் யாராவது வந்து ஸ்டாலினை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இல்லை அப்பான்னு சொல்கிறாங்க. அப்பான்னு சொன்னே போயா உங்களுக்கு ஒன்றா போய் அப்பான்னுக்கிட்டு. இல்லை அவர் சொல்கிறார் இல்லை அப்பா. இல்லை அவர் சொன்னால் கூட அந்த கட்சிக்காரங்க உனக்கு வேறு வேலை இல்லை அப்பாவா துப்பாவாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட அதே மாதிரி வந்து அவர் அண்ணன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் எதுக்கு பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணாலும் வந்து அவர் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பண்ணிட்டார் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் அவரை தவறாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து விஷயத்துக்கு தான் அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் குற்றம் சுமத்தலாம். அவரை வந்து நாங்கள் வந்து திருப்பி நம்ம ஏதோ சும்மா வந்து விளையாட்டுத்தனமாக போயிட்டு போனோம் வந்தோன்னு இல்லை. நான் அவரை போய் நல்லா உட்காந்து 3/4 மணி நேரம் நான் அவர்கிட்ட எல்லாமே கேட்டு அவர்கிட்ட வந்து அவர் அன்னைக்கு பார்த்ததுக்கும் இவருக்கும் நான் வந்து எப்படி இருக்கிறாருன்ற பார்த்ததில்ல. மாறாமல் ஒரு வெறியோடு இருக்கார் அவர். இந்த இனத்திற்காக ஒரு அரசியலை கட்டமைச்சே தீரணும் அப்படி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மாறாத வெறியோடு இருக்கிறாரு. அந்த அரசியல் மட்டும்தான் அந்த இனத்தை காப்பாற்றும். அந்த அரசியலும் இல்லைன்னா நம்மளாம் வீணாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலைகளை காப்பாற்ற முடியாது எல்லாமே வந்து எல்லாம் போய்கிட்டு இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் கேட்குறேன், நான் இந்த தமிழ் இனத்தை பற்றி இவ்வளோ கவலையோடையும் அக்கறையோடும் இவ்வளோ பிரச்சனைகளையும் தெரிஞ்சு ஒரு அரசியல் பண்ணுற ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரா? நீங்கள் யாரையுமே வந்து நீங்கள் அவரோட இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது. சரிங்களா? அப்போது அவ்வளோ அப்போ வந்து என்ன இவர்கிட்ட வச்சு ஒரு திருமாவளவனை பார்க்க முடியாது, வேல்முருகனை பார்க்க முடியாது, ஐயா மருத்துவர் ஐயா வச்சு பார்க்க முடியாது, அன்புமணி அவர்களை வச்சு பார்க்க முடியாது. தமிழ் இனம் சார்ந்தவர்களே சொல்கிறேன், மற்றவங்கள விட்டு தள்ளுங்க. சரி, இப்போ ஒருத்தரை கூட வச்சு பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ உயரத்தில் அவர் இருக்கிறார். அவர் தமிழ் இனம் சார்ந்த ஒரு அரசியல் வந்து இந்த மக்களுக்கு வேணும் அப்படின்றதுல அந்த இனத்திற்காக அனுதினமும் உயிர் மூச்சாக வந்து கவலைப்பட்டு இதுக்காகவே சிந்திச்சு அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி சிந்திக்கிற கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற எல்லாருமே யாரெல்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்காங்களோ எல்லாருமே ஒன்று சேர்த்து திமுகவில் இணைக்கிற வேலை ராஜீவ்காந்தி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு சில பேர் கட்சியை விட்டு விலகி இருக்கலாம், இல்லை புதிதாக வரலாம். அவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு சீமானவர்களோ நாம் தமிழர் கட்சியோ இந்த ஒரு இதை செயலை வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், கட்சி இன்னும் நல்லா வளரும் அப்படின்னா எதை ஏன் சொல்லுவீங்க? சரியான சொன்னீங்க. இப்போது இந்த ஒரு அண்ணன் தம்பியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வெளியில் போனவங்கெல்லாம் வந்து நான் கேட்குறேன், நான் இப்போ நான் வெளியில் உள்ளே போனால் வாடா அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. ஆமாம், போடாலாம் சொல்ல மாட்டாரு. இருந்தார் இல்லாட்டி போன்னு தான் சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம வந்து போடான்னு சொல்லப்பட்டாரெலாம் சொல்ல முடியாது. போன வாரம் கூட தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன வந்தா வாங்க வாங்கன்னு போனால் போங்கன்னு தான் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம் வந்து அவர் வந்து என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை ஒருபோதும் சொல்லக்கூடாது, இனிமேல் சொல்லக்கூடாது, தவிர்த்துக்கணும். ஆமாம் ஆமாம், இந்த இருந்தா இல்லாட்டி போன்ற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக நினைக்கணும், சொல்லவே கூடாது அதை. ஏன்னா அவன் கட்சியில் வந்து கொடி பிடிக்கிறான், போராட்டம் பண்ணுறான், கட்சியோட உழைக்கிறான். ஆமாம், ஒருபோதும் சொல்லக்கூடாது. என்னடா இப்படி வந்தவொடனே வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கே செய்தி போகும். அதிகமான் இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு கூட 4 பேர் சொல்லட்டும், அதை பற்றி நான் கவலைப்படுறவன் இல்லை. ஏன் தெரியுமா, எது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எதெல்லாம் மாற்றிக்கிட்டா அதாவது இதெல்லாம் சரி பண்ணால் சரியாக இருக்குமான்றது தான் உங்கள் கேள்வி. இந்த இடத்துல வந்து ஒரு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாம் தமிழரில் வந்து சேர்றவங்க இருக்காங்க இல்லையா, உண்மையிலே ஒரு பெரிய நான் என் பார்வையில் சொல்கிறேன், நான் மிகப்பெரிய அதிசய பிறவிங்களாக பார்க்கணும் அவங்கள. எதனால் அப்படி அந்த எதனால் சொல்கிறேன்னா, அந்த கட்சிக்கு போனால் வருமானம் வராது, கேஸ் வரும், வழக்கு வரும். சரியா, வழக்கு வரும். அப்புறமா நேரத்தை செலவு பண்ணணும், வழக்கு வரும். இந்த வழக்கெல்லாம் வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும், பொருளாதார இழப்பு வரும். பொருளாதார இழப்பெல்லாம் வரும்போது வந்து இன்னும் கொஞ்சம் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும். இப்படி வந்து ஒரு எப்படி பார்த்தாலும்
நாம் தமிழரில் ஒரு 10,000 பேர் வந்துட்டு ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க. அந்த 10,000 பேர் வந்தவங்க இருந்த பொருளாதார நிலைமை என்ன, இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நிலைமை என்ன ஒரு ஆய்வு பண்ணுவோம். பண்ணால் அதில் வந்து அந்த 10,000 பேரில் 9,500 பேர் துன்பத்தை சந்திச்சிருப்பான். சரி. ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா, எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேர் இனத்துக்கான அரசியலை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நாம் தமிழர் வளருது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு 10 லட்சம் இருந்தது 11 லட்சம் ஆயிடுச்சு, 20 லட்சம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த வங்கி இருப்பு சொத்து மதிப்பு பெருசாகிடுச்சுன்னா ஆனந்தம் அடைகிறவன் தான் நிறைய பேர் இருப்பான். இவனுக்கு எது தெரியுமா ஆனந்தம், கட்சி இப்படி வளர்ந்துருச்சு அப்படி வளர்ந்துருச்சு, ஓட்டு இவ்வளோ வாங்கிருச்சு அப்படின்றது தான் இவனுக்கு பேரானந்தம் கட்சி தொண்டர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனநிலையில் இருக்கிறவனை போய் நாம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து அவன் எந்த காரணத்துலேயும் ஏதோ ஒரு காரணத்தினால அவன் வந்து வெளியேறி போகிற நிலைமை வந்துருச்சுன்னா அவனோட மனசு என்ன பாடுபடும்? அப்போ அவனோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்ற அளவில் வந்துட்டு அண்ணன் மட்டும் கிடையாது, என்ன எல்லாரும் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி நினச்சி இந்த கட்சிக்கு போனால் வருமானமே கிடையாதுன்னு தெரிஞ்சும் இங்கே வந்து சேர்றவனை வந்து ரொம்ப தங்கம் மாதிரி நடத்தணும். அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு என்ன நம்ம ஒரு சும்மா வந்து ஏதோ ஒரு வந்துட்டு பதவி மோகத்திலையோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு தப்பு செய்கிறானா வரல ஆனால் தப்பு செய்கிறவனும் தண்டிக்கலாம். இன்னொன்று வந்து கட்சியை விட்டு நீக்கக்கூடாது. ஒரு கட்சியில் ஒரு கட்சியில் வந்துட்டு என்ன ஒரு 3 மாதம் 3 மாதம் தற்காலிக நீக்கம், சரிங்களா, தவற உணர்றதுக்காக. ஆமாம், 6 மாதம் தற்காலிக நீக்கம் அப்படின்றத கொண்டு வரணும். ஒருத்தர் பிடிக்கலையா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் வந்து கட்சி விட்டு அண்ணனுக்கே பிடிக்கல நீக்கிடுறாரு, சரி, அதுவே தற்காலிக நீக்கமாக பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வந்து அவங்களும் வந்துட்டு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இன்ன விஷயம் நிறையா பேர் வந்து எதுக்கு இன்ன காரணத்துக்காக தான் நீக்கப்பட்டோன்றது இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அழைப்பு நான் பேசினேன் அவர் அழைப்பே எடுக்கலை, ஒரு மாதிரி புறக்கணிப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இவங்க போகிறவர்களும் எல்லாத்துக்கும் அண்ணனே பேசுவார்னு எதிர்பார்த்துருக்கிறதுக்கு இல்லையா, அந்த நிலையை மாற்றணும். சரி, ஒரு கட்டமைப்பு ரீதியாக வந்து உனக்கு மேலே இவங்க தான் பேசுவாங்க, அவருக்கு மேலே அவங்க தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அண்ணன் பேசலை அப்படின்ற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்காது. இப்போ நான் கேட்குறேன், நான் தலைவர் ஈழத்தில் வந்து தலைவர் படை நடத்தும் போது கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து நான் அண்ணன் கூட பேசலை அப்படின்னு வந்து ஏதோ ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவரோ, யாழ்ப்பாணம் மாவட்ட பொறுப்பில் இருந்த ஒரு புலேந்திரன் என்ன அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியுமா? அதுபோல் நம்ம வந்து ஒரு விடுதலை அமைப்பு போல் இங்கே ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது இது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அண்ணன் தான் எல்லாத்துக்கும் சொல்லணுன்ற எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதே போல் நம்ம கட்டமைப்பையும் வந்து நீ மதுரை மாவட்டத்தில் உனக்கு மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறாருன்னா வந்துட்டு எல்லாம் நீ அவர்கிட்ட கேளு. ஒருவேளை அவர் வந்து சரியில்லைன்ற போது வந்துட்டு இங்கே வந்து உடனே சரியில்லைன்றவங்க எல்லாம் நேராக அண்ணனுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது அண்ணனுக்கு தொந்தரவாக இருக்காதா? ஆமாம், எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியாது. அப்போது கட்சி சம்மந்தப்பட்ட புகார்கள்லாம் வருது அப்படின்னா அந்த புகார்கள்லாம் வந்து அணுகிறதுக்கு ஒரு குழு இருக்கலாம். அந்த குழு வந்துட்டு இந்த புகார் உண்மையிலே சரியானதா அப்படின்றதெல்லாம் பரிசீலனை பண்ணிவிட்டு அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து அண்ணன் இது வந்து நாங்கள் பல விதத்தில் பார்த்துட்டோம், இதில் இவர் மேலே தான் தப்பு இருக்குது, அதனால் வந்து அந்த தப்பு உள்ளவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பரிந்துரைக்கலாம். அப்போ என்ன ஆகும், எல்லா செய்திகளையும் அண்ணன் காதுக்கு வந்து தொந்தரவு பண்ணாமல், சரி, அதே நேரத்தில் ஒரு தப்பு செஞ்சவருக்கும் வந்துட்டு அவரை இடை நீக்கம் பண்ணி வச்சது மூலம் அவர் திருந்துறதுக்கும் வாய்ப்பு கொடுத்து அப்படி கொண்டு போகலாம். சரி, ஓகே. நிறைய தகவலை எங்களோட பகிர்ந்தீங்க, தொடர்ந்து பயணிங்க. நன்றி, வணக்கம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து